அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 4/4/2026 பங்குனி 21 சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன், 7இல் சந்திரன், 11இல் புதன், ராகு சஞ்சரிப்பது சிறப்பாகும். பண வரவுகள் தாராளமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன், லாபஸ்தானத்தில் சூரியன், சனி, செவ்வாய் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு இருக்கிறது. தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவீர்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீண்ட நாளைய பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு தீர்வு கிடைத்து நீங்கள் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது இருக்கிறது. நீண்ட நாட்களாக நீங்கள் பட்ட கட்டத்துக்கு தற்போது ஒரு விடிவு காலம் இருந்து, குறிப்பாக சம்பள வாக்கியங்கள் எல்லாம் தற்போது கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். இன்றைய நாளில் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சந்திரன், லாபஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது மட்டுமில்லாமல் உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பணி நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சனி, சூரியன், 10இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு உண்டு. வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இல்லாவிட்டாலும் நீங்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மற்றவர்களுடைய வேலையை இணைத்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை இருந்தாலும் எதையும் சமாளிப்பீர்கள். குறிப்பாக வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழலானது இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சந்திரன், 7இல் புதன், 11இல் குரு சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பணி நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. பிறரிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது குறைவதால் எதிலும் நிம்மதியுடன் செயல்படுவீர்கள்.
இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன் 6இல் ராகு புதன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். பண வரவுகள் சற்று சாதகமாக இருக்கும் என்றாலும் உங்களது கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து சென்றால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது உத்தமம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் நீங்கள் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். அதிகாரியிடம் பேசுகின்ற பொழுது வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக ஒரு சிலருக்கு தேவையில்லாத பயணமும் அதன் மூலமாக சுப செலவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் 6ஆம் வீட்டில் சூரியன் சனி செவ்வாய் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். பண வரவுகள் மிக மிக சாதகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய், 8இல் குரு, 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. வீண் பேச்சை குறைப்பது உத்தமம். தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற நெருக்கடிகள் இருக்கும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது, முடிந்தவரை உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. குறிப்பாக தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. அதிலும் குறிப்பாக மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது உத்தமம். இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் ராகு, 5இல் சுக்கிரன், 11இல் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். அதிலும் குறிப்பாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி பல்வேறு வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குடும்பத்துக்கு தேவையான நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் ஏற்றமிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சூரியன் சனி செவ்வாய் சஞ்சரிப்பது, 10இல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நீண்ட நாளிய கனவுகள் எல்லாம் தற்போது நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை அடைவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எதிலும் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது மிகவும் சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் தற்போது கிடைக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சுக்கிரன், 5இல் குரு, 9இல் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும். தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு.
கடந்த சில நாட்களாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். இன்றைய நாளில் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக உங்களது கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சூரியன் செவ்வாய் 8ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் முடிந்தவரை சிக்கனமாக இருக்க வேண்டும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு சில முன்னேற்றங்கள் இருக்கும் என்றாலும் நிதானத்தோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக பொறுமையை கடைபிடிப்பதும் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வதும் மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.